ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி தேங்காய் சுட போகிறோம். ஆடி ஒன்று. இதுதான் என் தங்கச்சி பாருங்க, ரெடியாக இருக்கா. அண்ட் ஹாய், இதான் நான். இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம தேங்காய் சுடலாம். ஓகே, எங்கள் அம்மா தேங்காய் சுட ரெடி ஆகிட்டாங்க. கிழக்கு ஃபோட்டோ தான், வீடியோவோட இருக்காது, கிளாரிட்டி இருக்காது. அம்மாவோட வயிற்று தெரியுது. இது வரைக்கும் எடு, எங்களுக்கு நெஞ்சு வரைக்கும் எடுக்கணும். தேங்காய் சுடுறது தெரிய வேணாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாம் தேங்காய் சுட கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக போகிறோம். அம்மா செப்பல் போடக்கூடாதா? செப்பல் போட்டிருக்காளா? ஓகே. தீப்பெட்டி எடுத்துட்டாங்களா? சொல்லுங்க, என்ன சொல்ல, யாரையோ இது பண்ணுற மாதிரியே போகிற மாதிரிம்மா. சொல்லுங்க, கீழே கீழே பிடிங்கிட்டு விழுந்துற போது பார்த்து எடுத்துப்போ. அவங்க ஆல்ரெடி இருக்காங்களா? சப்பல் எங்கே வெடிச்சிட்டு இருக்குது? அங்கே பனையோலே இல்லையே. அம்மா ஏதாவது எடுத்து போட்டு ரெடி பண்ணுவாங்க. ஆமாக்கா. எங்க இருக்கு? அவன் வேலை செய்ய மாட்டான். எங்க சுக்கலா அங்கே போயிடுச்சா? இப்போ வைடா பார்ப்போம். சொல்லலாம், ரெண்டுத்தையும் வை சொல்லலாம். கொஞ்சம் நேரம் வை, வாட்டர் கீழே போயிடும். அப்படி வை. லைட்டாக சாய்ச்சி வைடி. எங்கம்மா ஓலை பிடிச்சிட்டு வந்த? யாருமே பார்க்கலையாட்டுருக்கு. வைடா தம்பி, மேலே அதை இந்த பக்கம் வையே. அப்படி எரியுது செம்ம. இன்னொரு 2 பேர் சேர்த்தே வைக்கலாம். இன்னும் 2 பேர் சேர்த்து கத்திக்கிட்டு கூட எங்கடா வேடிக்கை பார்க்குற? ஓகே, 5 மினிட்ஸில் வந்துடும் நினைக்கிறேன். நீ எல்லாம் இதான் பாருங்க, எங்க எதிர்விட்டு தம்பி. ஏய், சும்மா வீடியோ எடுக்கிறேன். ஆமா, தீஞ்சு போச்சாலும் சாப்பிட்டு பார்த்து சுடு. நீங்களும் அப்படிதானே பண்ணிருக்கீங்க. நமக்கெல்லாம் தம்பி இதுக்கு மேலே வந்து தீஞ்சு போயிடும் நினைக்கிறேன். கரெக்டாக வெந்துருச்சு உனது. வாட்டரே மேலே கொதிச்சு வருது பார்த்தியா?
குடும்பம் நான் கொஞ்சம் நேரம் பிடிக்கிறேன். மங்கையோட பாட்டி வேடிக்கை இருங்க அவட்ட நான் பேசுறேன். ஈரமா இருக்குது எப்படி எரியும் அப்படியே எல்லா வேறவே ஈரம் தான் ஈரமா எரியாது எப்படா நீ இந்த அறிவாளி வேணும்டா தம்பி கூட்டல உன்ன மாதிரி அறிவாளி ஐயோ கடவுளே இவனை வச்சுட்டு என்ன பண்றது தெரியலையே. என்ன எரிய மாட்டேங்குது. இது வீடுதாம்மா தம்புடு. சி இவனே நம்பி சூப்பர். பேர் என்னது? இதோ இவன் பால் பனிக்கனூர் ரவுடி. இவன் பார்த்துக்கோங்க, இவன் தான் பனிக்கனூர் ரவுடி. குடுறா குடுறா நான் பார்த்து வைக்க குடுறா. டேய் கூடு நான் பார்த்து வச்சுக்கிறேன். குறுக்கு பையில துணியா போட்ட துணி போடக்கூடாது. ஜவுக்காய் மேலே போடக்கூடாது. ஐயோ இது என்ன வேணுமா குப்பை குப்பை. இவன் கையில இருக்க தீக்கு பெட்டி வாங்கி பார்த்தேன். பூஜா பேபி என்ன நீ கொண்டு வரலையா? குச்சியும் கொண்டுத பிடிக்க கூடாதா? அப்படியா? சரி அப்ப நீ புடி ஸ்ரீ. புடி புடி. கொஞ்சம் கொஞ்சமா வை, எல்லாம் ஒண்ணா எரியும் மறுபடியும் வேணும். அடேங்கப்பா இந்த புது அடிக்கிட்டே போறீங்க. ஒன்னும் நெருப்பு எரியிற மாதிரி எனக்கு தெரியல. ரவுடி நான் சொன்னேன் இல்லைங்களா, இவர் தான் அந்த ரவுடி. ஏய் இரு அது எங்க போகுதுன்னு பார்க்கலாம். இரு ஒரு நிமிஷம் இரு. பெரியத்த கிளவிங்க எல்லாம் சுட்டுறாங்க. நான் இன்னும் சொல்லல. அதே எனக்கு கொஞ்சம் முன்னாடி கூப்பிட்டுருந்தா நானும் வந்துருப்பேன்ல. அவங்க கிளம்பிட்டாங்களாம். இல்லை அவங்க கிளம்பிட்டாங்களா. அவங்க வர வரைக்கும் சுட்டுக்கிட்டே இருக்கலாம். வர வரைக்கும் சுட்டுட்டு இருந்தால் கறி தான் திங்கணும். நீட்டா கேஸ்லயே வச்சு வச்சிருக்கலாம். எருமை நீ என்ன கேஸ்ல வச்சு முடிப்ப? இந்த மாதிரி எல்லாம் சலோ கேஸ்ல சூடு வைக்கிறேன். நம்ம மேல காத்துட்டு மாமா போதுமாமா இந்த பகுதி எடுத்துடலாமா? பாருங்க அவ்வளோதான். இப்படி எரிஞ்சதுன்னா தேங்காய் சுட்டாச்சுன்னு அர்த்தம். இப்படி மட்டை பற்றிட்டு எரியணும். ஒரு நிமிஷம் வானா வரணும். இந்த இடத்துல வா. ஏய் ஸ்லிப் பண்ணா என்னவா? சித்திய பிடிக்கிறேன். சித்திய வந்துடும். இல்ல அது வேகாது. எலும்பு எப்படி எரியும்? இது வெடிக்கும் பக்கத்துல நிக்காதா? ஓவர் ஹீட். கலப் பண்ணாதீங்கடா டேய். ஆல்ரெடி எனக்கு கலப் ஆயிருச்சு. சுகந்தி சுகந்தி எடுத்தது எங்கி கணிப்பி. She should fall in love with her. எப்போ அந்த பூரா வேற எங்க தள்ளி விட்டாங்கன்னு தெரியல. எனக்கு வேற வேணும். நீ ஏன் போய் அங்க நிக்கிற? நீ தானே வீடியோ எடுக்க சொன்ன? பண்ணாத மங்க. என் கால்ல 20 நிமிஷத்துக்கு மேல ஓட்டிட்டு இருந்திருக்கு. கருமுண்டா. எனக்குலாம் பயமா இருக்கும். எப்ப ஏர்ச்சின்னு கூட தெரியல.
ஞாபகம் இருக்கா? இவங்க ஹிந்தி மிஸ் யாருன்னு கேளு. கேளு அவங்ககிட்ட. என்னங்கிறான் அந்த மிஸ்ஸுக்கு? இல்லை டேய் என்ன சொன்ன ஞாபகம் இருக்காடா சுமதி மிஸ்ஸை பற்றி? அந்த மிஸ் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவாங்க. ஹோம்ஒர்க் தப்பாக எழுதிட்டு வாய் கொஞ்சம் ஓவராக தான் போகும் அப்படிங்கிறான். ஐயோ குச்சி வந்து உடஞ்சிச்சுன்னா அம்மா அப்படி கையில் வச்சு இப்படி வச்சுட்டு இருக்காங்க. தெரியல அத்தை எதுவும் சொல்லாதன்னு சொல்லி எடுக்கிறாங்க. அவதான் என் தங்கச்சி அவ்வளோதான். அவள் வேலையை பார்த்துட்டு அவள் பாட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பாள். எப்பயும் யாருக்காக எதையும் வெயிட் பண்ணுறது கிடையாது அவள். ஆனால் நாம தான் பின்னாடி போகணும். அவ்வளோதான். இனிமேல் தேங்காய் சுட்டு திங்க வேண்டியதுதான். இதுதான் எங்கள் ஊர் சாமி. அவ்வளோதான். எங்கள் அம்மா இப்போ பற்ற வைப்பாங்க. நல்லா சாமி கும்பிட்டு அவ்வளோதான். இப்படி இப்படி வச்சு கும்பிட்டா போதும். வச்சு கும்பிட்டு அந்த தேங்காவை 3 தட்டு தட்டிட்டு இது வேணாமா? இப்போ கேட்குறதா? வைக்கலாம். வெய்ய கும்பிடணும். அம்மா கன்ஃபியூஸ் ஆகாத. வெய்ய சாமி கும்பிட்டு நம்ம இஷ்டம் தான் எல்லாம். சாமி கும்பிட்டு என்ன பண்ணணும்? சாமி கும்பிட்டு வாயை மூடிக்கிட்டு இருக்குது. வா சரி இப்போ சாமி கும்பிடுறா தட்டுற ஒரு தட்டு. நீ தட்டத்துக்கு இல்லை போடா. தேங்காய் தேங்காய் இங்கே கழுறோம். தீப்பெட்டி வேண்டா. தீப்பெட்டி யாருக்கிட்ட இருக்குது? இது என்கிட்ட இருக்குந்தா. மா மங்கைட்டு இருக்கு. செருப்பு வச்சுட்டு நான் விட மாட்டேன். அப்போ அந்த பக்கம் போயிடு. இல்லைன்னு அந்த பக்கம் போயிடு. டேய் இதுவா நீயும் செருப்பு போட்டு வர நானும் செருப்பு போட்டுறேன். இதில் தாங்க ஏதாவது இருக்குதா? டேய் டேய் இங்க வா. வேலையை பார்த்து கிளம்பு. என்ன கட்டுறதுன்னே தெரியல. புத்திக்கிச்சு. புத்திக்கிச்சா? எங்கடி புத்திக்கிச்சு? அவ்வளோதான். இப்போ நாங்கள் பயங்கரமாக ப்ரே பண்ண போகிறோம். இந்த மாரியம்மா எந்திரிச்சு வெளியே வந்தாகணும். இப்போ அது மாதிரி ஒரு ப்ரே. இப்போ இந்த பக்கம் திரும்ப இது பண்ணுறா. என்ன அதுல சுட போறியா? அங்கே பாருங்க அழகா லைட் எரியுது மேலே. பார்த்தீங்களா? சுபா சாமி பார்த்து கும்பிடு. டேஸ்ட் எல்லாம் கீழே இருந்து சித்தி சுற்ற போகுது ஏதாவது. எப்பா இந்த மாதிரி கறி மேலே கால் வச்சுட்டா சுற்று. அண்ணே வாங்க விநாயகர் கும்பிட்டு போகலாம். வாங்க அப்படியே இருக்கட்டும். விநாயகர் கும்பிட்டு எடுத்துக்கலாமா? இலக்கியா அப்படியே இருக்கட்டும். விநாயகர் கும்பிட்டு வந்து எடுத்துக்கலாம். அவருக்கு எதுவும் இல்லையா? அவ்வளோதான். அடுத்து நாங்கள் விநாயகரை பார்க்க போகிறோம். இதே எங்கள் ஊர் விநாயகர். vlogல போடுவேன். இதே எங்கள் ஊர் விநாயகர். கற்பூரம் எடுத்துட்டு வந்திருக்கியா? சொல்ல கொஞ்சம் நீ பிடிச்சலாம். நான் மட்டும் வீடியோவில் வந்துடவே மாட்டேன். போய் தொலைங்க. சாரி அந்த பக்கம் நீந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கலாம். அந்த காய் நல்லா வெந்திருக்கும். அதுதான் என்னோட வேண்டுதல். என் தங்கச்சி சாமி கும்பிட மாட்டேன். இப்போ என்ன ஆக்டிங் விட்றா பார்த்தீங்களா?
என் காலில் என்னமோ பிஸ்குன்னு ஒட்டி இருக்குது. இது தேங்காய் தண்ணி. தேங்காய் தண்ணி. சோறு பொங்கல் உள்ள பொங்கல் ஆயிருக்குமா அது? அவ்வளோதான் நாங்கள் சுட்டுட்டோம். அவ்வளோதான், வீட்டுக்கு போய் திங்கிறதான் பாக்கி. நாங்கள் எப்படி சாப்பிட்றோன்னு காமிக்கிறேன். எப்படி சாப்பிட்றதுங்கிறதையும் காட்டிடு. அவ்வளோதான், இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு தான். அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் எங்களோட பியூட்டிஃபுல் காம்ஃபி ஹோம். அடிக்கிறப்ப தெரியல. ஒரு சிலிண்டரே உருண்டு வருதுடாப்பா சாமி. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் vlogல நம்ம எப்படி சாப்பிட்லாங்கிறத பார்க்கலாம்.